ம் ஆ ம் 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 என்ன மம்மி எப்பவும் எதையாவது ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. முடிஞ்சு போன வாழ்க்கைய பத்தி. என்ன மம்மி, முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் ஆசைப்பட்டது, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. அதனால தான் அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டேன். ஓஹோ, அப்படியா? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. எப்பவும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்காக? வாழ்க்கையை பத்தி தான். வாட்? என்ன வாழ்க்கை? ஏன் எப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறேன். ஷோ, தெளிவா சொல்லுங்கம்மா, புரியவே மாட்டேங்குது. எவ்வளவோ கனவுகளோடும் ஆசைகளோடும் இங்க நான் வாழ வந்தேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. என் கனவெல்லாம் கனவாவே போயிடுச்சு. அதை பத்தி தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? என் தலையெழுத்து. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் நான் மறந்துடணும் போல இருக்கு. வேற என்ன பண்றது? சரி, இப்போ நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க? உங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் அது என்ன அந்த அக்னிகுண்டத்தில் எல்லாமே கருகிடும்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லல. ஓ, வாட் மம்மி, இதயத்தை கல்லாக்கிக்கிங்க. என்னவோ, சாரி மம்மி. பரவாயில்ல, அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? எல்லாம் என் தலையெழுத்து. சரி விடு, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஓகே மம்மி, கூல் கூல். என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னடா எப்ப பார்த்தாலும் போனோட தான் விளையாடிட்டு இருக்க? இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இதில் பாட்டு பாடிக்கலாம், டயலாக் பேசிக்கலாம், கேம்ஸ் இருக்கு, சேட்டிங் பண்ணலாம், பேசிக்கலாம். வாட்ஸ்அப் மாதிரி தான் இது கூட. டிவி கூட பார்க்கலாம், வீடியோ அனுப்பலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதோ இதில் பாருங்க மம்மி. சரி, ஒரு தடவை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, இவ்வளோ சிம்பிளா? பண்ணுறேன் இருங்க. என் ஃபோன்லேயே பண்ணுறேன் இருங்க. டேடி ஃபோன் எடுக்க மாட்டார் மம்மி. இதை பாருங்க, தங்கச்சிக்கிட்ட பேசுங்க. இப்போ ரிங் ஆகுது. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ. ஹாய் மம்மி. எப்பவும் சின்ன ஃபோனில் தானே பண்ணுவ, இப்போ திடீர்னு என்ன பெரிய ஃபோனில் பண்ணுற? அவன் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டானா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஹாய்மா, எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? நல்லா இருக்கம்மா. சரிம்மா, உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? ஐயோ, அம்மாவும் பொண்ணு ஒன்று தான். அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு இருமா. இவன் புது செல்லுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ என்னவோன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ண சொன்னேன். ஆமா, நீயும் மாப்பிள்ளையும் ஊருக்கு வரலாம்ல? எங்கம்மா, அவருக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு லீவே கிடைக்காதான். பாத்தியாமா இவ ஆக்டிங்க? எல்லாம் போய் தான் சொல்றா மம்மி. சரி, நேரம் இருக்கும்போது ஒரு தடவை வாங்க. சரிம்மா, வரோம். என்னங்க, நீங்க பேசுங்க. ஹாய் அத்தா. மாப்பிள்ளை. ஹாய் மாமா. ஹாய். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தா. அத்தா கேக்குதா? நீங்க நல்லா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சமைக்கிறேன். ஓகே மம்மி, சரி பண்ணிடலாம். சரி.
பாத்தியா எப்படி பேசுனேன்னு? நல்லா இருக்குடா. எப்பவும் சின்ன போனை வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க மம்மி. இத பத்தி டாடி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்னவோ சரிதான். வீட்ல எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்குடா. நான் சாப்பிடுவேன் மம்மி, சாப்பிடுவேன். சின்ன பசங்க மாதிரி சேஷ்டை பண்ணிட்டு இருக்கடா. பிரியா, என்னம்மா சடன் சர்ப்ரைஸ்? ஒரு நாள் முன்னாடி கூட சொல்ல மாட்டியா? நீ எப்பவும் இப்படித்தான். பரவாயில்ல. வாங்க மாப்ள. ஹாய் டாடி. ஹாய்மா. என்ன சர்ப்ரைஸா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வா. மாப்ள எப்படி இருக்கீங்க? ம். ஹாய் மாப்பிள்ள. ஹாய் அத்தை. ஹாய். உள்ள வாங்க மாப்ள. ம். மம்மி, ம்? உன் கையால கொஞ்சம் காஃபி. தர சொல்றேம்மா. எனக்கு லக்கேஜ் குடுமா. வாங்கிட்டு வாங்க. சரி. அத்தை வாங்க மாப்ள. எனக்கும் கொஞ்சம் வாங்க. காஃபி வேணும். சரிங்க மாப்பிள்ள.